ஹாய் கைஸ், இன்னைக்கு குட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹே குட்டீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணும். சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் வச்சு ஒரு ரெசிபி. இப்போது ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பாதாம் முந்திரி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா லைட்டாக ஆட் பண்ணி இப்போது சாக்லேட் ஊற்றிக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டேரி மில்க் அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக அதோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம குழி பணியாரம் பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு இது லைட்டாக கீ அப்ளை பண்ணி இப்போது அதில் நம்ம கலத்து வச்ச பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அதை ஊற்றிட்டு டேரி மில்க் குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உள்ளே போகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ அப்படியே அதை திருப்பி போட்டுக்கலாம். அழகாக திரும்புது, பஸ் பஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சாக்லேட்டில் செஞ்சு தரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது சுகர் பவுடர் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு இப்போது பாதாம் துருவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது?